அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 10 பாய்வு கட்டுப்பாடு. இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ்க்கு மாற்றான நிபந்தனை செயற்குறி. இதை பற்றி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். இப்போ இஃப் எல்ஸ்க்கு மாற்றான நிபந்தனை செயற்குறி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிபந்தனை செயற்குறி அல்லது மும்ம செயற்குறி என்பது இஃப் எல்ஸ் கூற்றின் மாற்று வழியாகும். நிபந்தனை செயற்குறி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கோலன் வச்சிருக்கு. இதுதான் நிபந்தனை செயற்குறி அல்லது மும்ம செயற்குறி அப்படின்னு சொல்லலாம். இது 3 செயலுறுப்புகளை ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. 3 மார்க்லையும் கேட்பாங்க. நிபந்தனை செயற்குறின்னு என்ன, மும்ம செயற்குறின்னு என்னன்னு கேட்பாங்க. 1 மார்க்ல கூட இந்த மும்ம செயற்குறி கேட்பாங்க. ஓகே, கீழ்கண்டவற்றில் இது மும்ம செயற்குறி அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணலாம், 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் இந்த ஆப்ஷனும் இருந்தால் நீங்கள் இதை மும்ம செயற்குறி அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மும்ம செயற்குறி பொறுத்த வரைக்கும் இதுக்கு எத்தனை செயலுறுப்புகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 செயலுறுப்புகள், அதாவது 3 செயலுறுப்புகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்குது. கீழே அதுக்குண்டான சிண்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. கோவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கோவை 1, கோவை 2, கோவை 3. இந்த கோவை 1ங்கிறது நிபந்தனையாக இருக்கலாம். இந்த இது கோவை 2ம் கோவை 3ம் கூற்றுகளாக இருக்கலாம். ஓகே, அது அதனுடைய விளக்கம். அதுக்குண்டான சிண்டாக்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கோவை 1ங்கிறது நிபந்தனை. இந்த நிபந்தனை சரியாக இருந்தால் கோவை 2 இயக்கப்படும். நிபந்தனை தவறாகும் பட்சத்தில் கோவை 3 இயக்கப்படும். ஓகே, இது அதாவது இந்த கோவை 1ங்கிறதும் ஒரு செயலுறுப்பு தான், 2ம் செயலுறுப்பு தான், 3ம் செயலுறுப்பு தான். ஆனால் கோவை 1 மட்டும் நிபந்தனையாக இருக்கலாம், கோவை 2, 3ம் கூற்றுகளாக இருக்கலாம். நிபந்தனை சரினா கோவை 2 இயக்கப்படும், தவறுனா கோவை 3 இயக்கப்படும். இங்கே பாருங்க, நிபந்தனைக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கணும். இந்த நிபந்தனை சரியாக இருந்தால் கோவை 2, அடுத்து ஒரு கோலன் இங்கே இருக்கும். நிபந்தனை தவறாகும் பட்சத்தில் கோவை 3 இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயும் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குது. மேற்கண்ட தொடரியல் கோவை 1 என்பது மதிப்பிட வேண்டிய நிபந்தனையை குறிக்கும். நிபந்தனை சரியெனில் கட்டுப்பாட்டு கோவை 2க்கு செல்லும், இல்லையெனில் கட்டுப்பாட்டு கோவை 3க்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க மாணவர்களே, நம்ம நிரல் பகுதிக்கு போகலாம். இந்த நிரலில் பாருங்க, இன்ட் ஏ கமா பி கமா லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 வேரியபிளை இன்ட் தரவணத்தில் தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சி அவுட்டில் என்டர் எனி 2 நம்பர்ஸ், ஏதாவது 2 நம்பரை இன்புட்டை அதை என்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சிஎன்ல பார்த்தீங்கன்னா ஏ மதிப்பு பி மதிப்பு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், கீபோர்டு மூலம் இன்புட்டாக கொடுக்குறோம். கொடுத்த பிறகு இந்த லார்ஜஸ்ட்டுங்கிற வேரியபிளில் ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு ஒரு நிபந்தனை கொடுக்குறோம், கொஸ்டின் மார்க் கொடுக்குறோம், ஏ கோலன் பி செமிகோலன் கொடுக்குறோம். அப்போ இந்த நிபந்தனை சரியாக இருந்தால் ஏவை பிரிண்ட் பண்ணு, நிபந்தனை தவறாக இருந்தால் பியை பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம். ஓகே, இது மும்ம செயற்குறி, நிபந்தனை செயற்குறின்னு இதை சொல்லலாம். ஓகே, இது ஒரு அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செயலேற்பி, இது ஒரு செயலேற்பி, இது ஒரு செயலேற்பி. முதல் செயலேற்பி நிபந்தனையாக இருக்கலாம், 2வது செயலேற்பி 3வது செயலேற்பி கூற்றுகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ இந்த நம்ம செயல்படுத்திட்டு என்ன ஆன்சரை சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அவுட்டில் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு லார்ஜஸ்ட்டுங்கிற வேரியபிளில் என்ன மதிப்பு இருக்குதோ அதை எங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். சரி, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதே சேம் ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பாருங்க, என்டர் எனி 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சி அவுட்டில் இருக்குது, அது நம்மளுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். 2 நம்பர்ஸ் நம்ம இன்புட் கொடுக்குறோம். இப்போ ஏ மதிப்பு 10ன்னு கொடுக்குறேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா பி மதிப்பு 20ன்னு கொடுக்குறேன். ஓகே, 2 இன்புட் கொடுக்கணும். அப்போ ஏல 10 அசைன் ஆகும், பியில் 20 அசைன் ஆயிரும். அதுக்கும் பிறகு என்ன ஆகுனா ஏ மதிப்பு பி மதிப்பு வாங்கி இங்கே செக் பண்ணும். பியை விட ஏ பெரிதாக இருந்தால் ஏ பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா பி அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம். இப்போ நான் என்டர் அடிக்கிற பாருங்க, லார்ஜஸ்ட் நம்பர் 20 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஏல 10ங்கிற மதிப்பு வச்சேன், பியில் 20ங்கிற மதிப்பு வச்சேன். அதுக்கு பிறகு செக் பண்ணுது, அதாவது 20 கிரேட்டர் தேன் 10ஆன்னு பார்க்குது. 20 பியில் 20, ஏல 10. அப்போ 20 விட 10 பெரியதா அப்படின்னு பார்க்குது. பெரியதாக இல்லை. பெரியதாக இருந்தால் ஏல இருக்கக்கூடிய 10 பிரிண்ட் பண்ணியிருக்கும். அப்படி இல்லாதனால எதை பிரிண்ட் பண்ணிடுச்சு, பியில் இருக்கக்கூடிய 20 பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஓகே மாணவர்களே, இதனுடைய விளக்கம் உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்கு. இது நிபந்தனை செக் பண்ணுறது. நிபந்தனை சரியாக இருந்தால் ஏ பிரிண்ட் பண்ணு, நிபந்தனை தவறாக இருந்தால் பிஏ பிரிண்ட் பண்ணு. வாங்க மறுபடியும் ஒரு டைம் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம்.
A மதிப்பு கொடுக்குறோம் 20ன்னு சொல்லி கொடுக்குறேன், B மதிப்பு 10ன்னு சொல்லி கொடுக்குறேன். லார்ஜஸ்ட் நம்பர் 20ன்னு சொல்லி ஆன்சர் சொல்லியிருக்குது. ஓகே, இப்போ A மதிப்பு 20, B மதிப்பு என்னது 10, 10 விட 20 பெருசு, பெருசுனா ஏவை பிரிண்ட் பண்ணிடு, ஒருவேளை அப்படி இல்லைனா தான் பிஏ பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதுக்கு பேர் தான் மும்ம செயற்குறி. இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, இப்பெல்ஸுக்கு ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி இதைய சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, சரி நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மாணவர்களே, இந்த தேர்ந்தெடுப்பு கூற்றுலேயே அடுத்தது சுவிட்ச் கூற்று. ஆமா, சுவிட்ச் கூற்று அப்படிங்கிறது ஒரு கிளைப்பிரிப்பு கூற்று. ஆமா, நோட் பண்ணிக்கிறதுல 1 மார்க்ல கேட்டுருவாங்க. சுவிட்ச் கூற்றுங்கிறது ஒரு பல வழி கிளைப்பிரிப்பு கூற்றாகும், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதைய சொல்லலாம். இது என்னவென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கோவையின் மதிப்பினுடைய அடிப்படையில் என்னது கட்டுப்பாட்டை எடுத்து செல்லக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். ஓகே, கொடுக்கப்பட்ட நிபந்தனை அடிப்படையில் என்னது கட்டுப்பாட்டை ஒன்றுக்கு எடுத்து சென்று செயல்படுத்தக்கூடியது. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா என்னது இந்த சுவிட்ச் கூற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொடுக்கப்பட்ட நிபந்தனை அடிப்படையில் பல்வேறு தேர்வுகள் ஒன்றை செயல்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடியது. ஓகே, நோட் பண்ணிக்க. இதையெல்லாம் பாருங்க. இது கோவையின் மதிப்பின் அடிப்படையில் பல்வேறு நிரல் பகுதிகளுக்கு கட்டுப்பாட்டை எடுத்து செல்வதற்கு எளிதாக வகை செய்கிறது. சுவிட்ச் கூற்று ஒன்றுக்கு மேற்பட்ட இப்பெல்ஸ் கூற்றுகளுக்கு மாற்றாக இது அமைந்துள்ளது. சுவிட்ச் கூற்று பொறுத்த வரைக்கும் இப்பெல்ஸ் கூற்று மாற்றாக அமைஞ்சதான் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் கூற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. பல்வேறு கூற்றுக்கும் நிபந்தனை அடிப்படையில் எந்த கூற்று பொருந்ததோ அந்த கூற்றை செயல்படுத்தக்கூடியது சுவிட்ச் கூற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, சிண்டாக்ஸ் கொடுத்துருக்குது. சுவிட்சில் கோவை எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க, கேஸ் கான்ஸ்டன்ட் 1ங்கிறாங்க, அடுத்தது கேஸ் கான்ஸ்டன்ட் 2ங்கிறாங்க. இதில் கூற்று கொடுத்துருக்குறாங்க, பிரேக்குன்னு ஒரு கூற்றையும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கேஸ் 2 டிஃபால்ட் கொடுத்துருக்குது. ஒரு மேற்கண்ட தொடரியல் கோவை மதிப்பீடு செய்யப்பட்டு பெறப்பட்ட மதிப்பு ஏதேனும் ஒரு கேஸ் கூற்றில் கொடுக்கப்பட்டும் மாறிலியின் மதிப்புடன் பொருந்தி இருப்பின் அதனுடன் தொடர்புடைய கட்டளை தொகுப்பு நிறைவேற்றப்படும். இல்லையெனில் தேர்வுக்கு கீழே உள்ள கூற்றுகள் நிறைவேற்றப்படும். ஓகே, கீழே உள்ள கூற்று நிறைவேற்றப்படும். சுவிட்ச் கூற்றின் இயங்குமுறை பாய்வு படம் கொடுக்கப்பட்டுள்ளதுங்கிறான். கோவை எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம், இந்த சுவிட்சில் என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அந்த மதிப்புக்கு உண்டான கேஸ் பகுதியை மட்டும்தான் நிறைவேற்றும். ஓகே, ஆமாம், இந்த கோவையில் என்ன கொடுக்குறோமோ அதுதான். 1ன்னு சொன்னீங்கன்னா 1 கேஸ் 1 செயல்படுத்தும், 2னா 2 கேஸ் 2 செயல்படுத்தும், 3னா கேஸ் 3 செயல்படுத்தும். இந்த கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3ஓட பொருந்தாத மதிப்புகள் ஏதாச்சும் நாம கொடுத்தால் டிஃபால்ட்னு இருக்கக்கூடிய இந்த கூற்று இயக்கப்படும். டிஃபால்ட் கட்டாயம் இல்லை, இது கொடாநிலை தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. நம்ம கொடுக்கக்கூடிய நிபந்தனை எந்த ஒரு கேஸ் தொகுதியோடையும் பொருந்தலை அப்படின்னா டிஃபால்ட் கூற்று இயக்கப்படும். மறந்துடாதீங்க, இது இம்பார்ட்டன்ட். இதற்குண்டான விதிமுறை இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க மாணவர்களே. சுவிட்ச் கூற்றில் தரப்பட்டுள்ள கோவையின் விடை மாறிலி மதிப்பாக இருத்தல் வேண்டும், இல்லையெனில் அது ஒரு பிழையான வடிவமாகும். இது சுவிட்ச் கூற்றில் கொடுக்கப்படக்கூடிய கோவையின் விடை எப்படி இருக்கணும், ஒரு மாறிலி மதிப்பாக தான் அது இருக்கணும். ஒரே மதிப்பு 2 கேஸ் கூற்றுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. டிஃபால்ட் கூற்று கட்டாயம் இல்லை. சுவிட்ச் கூற்றின் நிரல் தொகுதியை நிறைவு செய்ய பிரேக் கூற்று பயன்படுகிறது. நிரல் பாய்வு பிரேக் கூற்றை அடையும் போது சுவிட்ச் கூற்றிலிருந்து வெளியேறி சுவிட்ச் கூற்றை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள நிரல் கூற்றுகளை இயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, ஆமாம், சுவிட்ச் கூற்றை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கேஸ் நிறைவேற்றவுடன் பிரேக் கூற்றை பயன்படுத்தணும், மறந்துடாதீங்க. பிரேக் கூற்றை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சுவிட்ச் கூற்று அதாவது கேஸ்கள் செயல்படுத்தப்படாது. பிரேக் கூற்று கொடுப்பது கட்டாயம் இல்லை. பிரேக் கூற்று கொடுக்கப்படவில்லை எனில் கேஸ் நிபந்தனை நிறைவேற்றப்படும். நிரல் கூற்றை தொடர்ந்துள்ள அனைத்து கூற்றுகளும் கட்டுப்பாடின்றி இயங்கும். பிரேக் கூற்று கொடுக்கலைன்னா அனைத்து கேஸ்களுமே இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி வாங்க, இது எப்படி இந்த நிரல் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷனலாக கொடுத்துருக்குது. இன்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் சொல்லியிருக்கிறாங்க. என்டர் வீக் டே நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்குது. சிஎன்ல நம்பருங்கிற இன்புட் கொடுக்குறோம். அந்த நம்பருங்கிற இன்புட் அந்த வேரியபிள் தான் சுவிட்ச் கேஸில் எக்ஸ்பிரஷனாக பயன்படுத்திக்கிறோம். அப்போ நம்பரில் என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அந்த மதிப்புக்கு உண்டான தொடர்புடைய கேஸ் தொகுதி தான் போய் பார்க்கும். இங்கே நம்பர் நான் 1ன்னு சொன்னால் 1வது கேஸ் பார்க்கும், 2ன்னு சொன்னால் 2வது கேஸ் பார்க்கும், 3ன்னு சொன்னால் 3வது கேஸ் பார்க்கும். ஓகே, அது அதனுடைய வேலை. ஓகே, அதான் சொல்லிக்கிறாங்க. அதனால அதுக்கு பேர் கிளைப்பிரிப்பு கூற்று. கொடுக்கப்பட்ட நிபந்தனை அடிப்படையில் ஒன்றுக்கு கட்டுப்பாட்டை எடுத்து செல்லும். ஓகே, இங்கே என்ன நிபந்தனை கொடுக்குறோமோ அந்த நிபந்தனை அடிப்படையில் தான் கட்டுப்பாட்டை இங்கே எடுத்துட்டு போகும். ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய நிபந்தனை எந்த கேஸ் தொகுதியோடையும் பொருந்தலைன்னா டிஃபால்ட் கூற்று இயக்கப்படும். வாங்க, இது எப்படி இயங்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, இந்த புக்கில் கொடுத்துருக்கூடிய அந்த நிரல் பகுதி
சரி, இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்டர் வீக் டே நம்பர் அப்படின்னு தான் நம்மளுக்கு மெசேஜ் வந்து கேட்கும். உடனே சின்னு நம்மகிட்ட இன்புட்டை கேட்குது. இப்போ நம்ம வந்து இன்புட்டில் நான் வந்து 1ன்னு சொல்லி இன்புட் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா சுவிட்சில் இந்த நம்பருங்கிற வேரியபிள் என்ன மதிப்பு இருக்குதோ அதைத்தான் இங்கே அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே நம்பருங்கிற இடத்துல 1ன்னு இருக்கும். இங்கே 1ன்னு கொடுத்தோம்னா இந்த ஒன்னோட தொடர்புடைய கேஸ் தொகுதி என்ன அப்படிங்கிறத போய் பார்க்கும். இங்கே ஏதாச்சும் கேஸ் 1ன்னு இருக்குதான்னு பார்க்கும். அதே மாதிரி இதில் சிம்பிளாக ஆரம்பிச்சுங்க. சுவிட்சுங்கிறது கீவேர்டு, கேஸுங்கிறது கீவேர்டு. கேஸுங்கிற அந்த கீவேர்டை தொடர்ந்து ஒரு இடைவெளி விட்டு தான் அதனுடைய அந்த நம்பர் கொடுக்கணும். கொடுத்துட்டு கோலன் கொடுக்கணும். கேஸ் தொகுதியில் எல்லாமே கட்டாயம் கோலனில் முடியிடும். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, டிஃபால்ட் எல்லாமே எதில் நிறைவடைந்திருக்கணும்? கேஸில், அதாவது கோலனில் தான் வந்து நிறைவடைந்திருக்கணும். இதை நாம் இந்த லைன்லேயே கொடுக்கணுங்கிறது இல்லை. இதையெல்லாம் நாம் நிரல் என்ன படிக்கலாம்? அடுத்த லைனில் கூட கொடுக்கலாம். இதை அடுத்த லைனில் கூட கொடுக்கலாம். ஓகே, ஒரே லைனில் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அடுத்தடுத்த லைனில் கொடுத்தாலும் சரி, இதை ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே, சரி. இதை நம்ம எக்ஸோ 1ன்னு சொல்கிறோம். இன்புட் வந்து நாம் 1ன்னு கொடுத்தாச்சு. இப்போ 1ன்னு கொடுத்தால் நம்மளுக்கு இந்த சுவிட்சில் நம்ம ஒரு நம்பர் 1ன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ 1ன்னு எந்த கேஸில் இருக்குதோ அந்த கேஸ் மட்டும்தான் போய் பார்க்கும். இப்போ கேஸ் ஃபர்ஸ்ட்லேயே கேஸ் 1ன்னு இருக்குது. அப்போ 1வது கேஸில் என்ன நம்ம நிரல் எழுதிக்கிறோம்? சிஅவுட்டில் சண்டேன்னு எழுதிக்கிறோம். அப்போ சண்டேன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் இன்புட் 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1வது கேஸை செயல்படுத்திட்டு அதனுடைய வெளியீடு சண்டேன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டு என்ன ஆயிரு? இந்த கேஸை விட்டு வெளியே வர்றதுக்காகத்தான் இந்த இடத்துல பிரேக்னு ஒரு கூற்றை பயன்படுத்திக்கிறோம். ஒருவேளை நான் இந்த இடத்துல பாருங்க பிரேக் கூற்றை பயன்படுத்தலை. ஓகே, இது கமாண்ட் லைனில் கொடுக்குறேன். பயன்படுத்தாம நான் வந்து இப்போதைய எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். பயன்படுத்திட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். பிரேக் கூட்டு இதில் பயன்படுத்தலை. இப்போ நான் வந்து நம்பர் 1ன்னு சொல்கிறேன். எனக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்குது? சண்டேன்னு சொல்லியிருக்குது, மண்டேன்னு சொல்லியிருக்குது. ரீசன் என்ன? அதாவது ஒவ்வொரு கேஸின் முடிவிலையும் பிரேக் கூற்று கட்டாயம். நீங்கள் பிரேக் கூற்று கொடுக்கலைன்னா அனைத்து கேஸ் தொகுதிகளும் நிறைவேற்றப்படும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸ் முடிவில் பிரேக் கொடுக்காதனால 2வது கேஸ் செயல்படுத்திடுச்சு. ஆனால் 2வது கேஸில் என்ன பண்ணிக்கிற? பிரேக் கொடுத்துக்கிறேன். அதனால என்னது? இந்த மண்டேன்னு மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த கேஸுக்கு போகல. அப்போ இங்கேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் நான் இதை வந்து கமாண்ட் லைனை சொல்லிட்டு அப்படின்னா பாருங்க, அடுத்தது கமாண்ட் லைன் சொல்கிறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்புட் 1ன்னு கொடுக்குறேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். காரணம் என்ன? நாம் ஒவ்வொரு கேஸினுடைய முடிவிலையும் பிரேக் கொடுக்காதனால, பிரேக் கொடுக்கல அப்படின்னா தொடர்ந்து வர அனைத்து கேஸ் தொகுதிகளும் இயக்கப்படும். அதனால தான் ஒரு கேஸ் நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த கேஸை விட்டு வெளியே வர்றதுக்காகத்தான் ஒவ்வொரு கேஸினுடைய முடிவிலையும் பிரேக் கூற்றை பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்க, இங்கே பிரேக் கொடுத்துக்கிறேன். இதுலேயும் நான் அந்த கமாண்ட் லைனில் தூக்கி விட்டுறேன். ஓகே, தூக்கி விட்டாச்சு. இனி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் 1ன்னு சொன்னேன்னா 1வது கேஸ் மட்டும் செயல்படுத்திட்டு என்னது வெளியில் வந்துடும். பாருங்க. ஓகே, மீதி எதையும் செயல்படுத்தலை. அடுத்தது இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர்னுடைய மதிப்பு 5ன்னு சொல்கிறேன். 5ன்னு சொல்லும்போது இங்கே என்ன நம்மளுக்கு வெளியீடு கிடைச்சிருக்குது? தர்ஸ்டேன்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சரை கொடுத்துருக்குது. ஓகே, இப்போ நான் நம்பர்னுடைய மதிப்பு 5ன்னு சொல்கிறேன். சுவிட்ச் கேஸில் 5ங்கிற மதிப்பு இங்கே அசைன் ஆகிருக்கும். எக்ஸ்பிரஷன் நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு எந்த கேஸோட பொருந்துன்னு பார்க்கும். 1வது கேஸ் 5ஆன்னு பார்க்க இல்லை, 2வது கேஸ் 5ஆன்னு பார்க்குது இல்லை, 3வது கேஸ் 5ஆன்னு பார்க்குது இல்லை, 4வது கேஸில் 5 இருக்குதான்னு பார்க்க இல்லை, 5வது கேஸில் 5ன்னு இருக்குது. அப்போ பொருந்துது, இந்த கேஸோட மேட்ச் ஆகுது. அப்போ மேட்ச் ஆச்சுன்னா அந்த கேஸில் இருக்கக்கூடிய வெளியீட்டை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இந்த கேஸில் என்ன வெளியீடு இருக்குது? தர்ஸ்டே அப்படின்னு சொல்லி வெளியீடு இருக்குது. அதைத்தான் கொடுத்துருக்குது. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்
அதாவது மதிப்பு இந்த கட்டுப்பாடு எந்த கேஸோட பொருந்துதுன்னு போய் பார்க்கும். பொருந்தக்கூடிய கேஸை மட்டும்தான் செயல்படுத்தும், பொருந்தாத கேஸுகளை செயல்படுத்தாது. பாருங்க மாணவர்களே, அடுத்து இன்னொரு டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணி இதை காமிக்கிறேன். இப்போ நான் நம்பருடைய மதிப்பு 10ன்னு சொல்றேன். ஓகே, இப்போ என்ன வேண்டும்னா இந்த 10ங்கிறது கேஸ் 1ஓட பொருந்துதான்னு பார்க்கும். இல்லை, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் 10ங்கிற மதிப்பே கிடையாது. அப்போ நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பும் எந்த ஒரு கேஸ் தொகுதியோடையும் பொருந்தவில்லை என்றால் சுவிட்ச் கேஸில் எந்த கூற்று இயக்கப்படும் நம்ம சொன்னால் டிஃபால்ட் கூற்று இயக்கப்படும். டிஃபால்ட் கூற்றில் என்ன கொடுத்துருக்குறோம்? ராங் இன்புட்னு கொடுத்துருக்குறோம். இப்போ நான் 10ன்னு இன்புட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ராங் இன்புட்னு வரணும். வந்துடுச்சுங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு மதிப்பு எந்த ஒரு கேஸோடையும் பொருந்தலை. பொருந்துச்சுன்னா அந்த கேஸ் தொகுதி இயக்கப்படும், பொருந்தலைனா டிஃபால்ட் கூற்று இயக்கப்படும். மறந்துடாதீங்க. இப்படித்தான் வந்து சுவிட்ச் கேஸ் வந்து இயங்குது மாணவர்களே. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி, 2 மார்க்கில் கேட்கலாம், சின்டாக்ஸ் கேட்கலாம், மீனிங் கேட்கலாம், 2 மார்க் 3 மார்க்கில். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சுவிட்ச் இப்பல்ஸ்க்குள்ள வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சுக்கும் அதாவது இப்பல்ஸுக்கும் சுவிட்சுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இரண்டுமே வந்து தேர்ந்தெடுப்பு கூற்றுகளால் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகே, இரண்டுமே வந்து நிபந்தனை சரி அல்லது தவறுங்கிற அடிப்படையில் தான் வந்து இயங்கக்கூடியது. அதுக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்பல்ஸு சுவிட்சு. இப்பல்ஸ் கூற்று நிபந்தனை கூற்றின் அடிப்படையில் இப் தொகுதியில் கொடுக்கப்பட்ட கூற்றுகளை செயல்படுத்த வேண்டுமா அல்லது எல்ஸ் தொகுதியில் கொடுக்கப்பட்ட கூற்றுகளை செயல்படுத்த வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும். சுவிட்ச் கூற்றுல கேஸ் தொகுதியை மட்டும்தான் இது வந்து செயல்படுத்தும். இப்பல்ஸ் கூற்று ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்ந்தெடுப்பு கூற்றுகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனை கூற்றுகளை பயன்படுத்தும். ஆனால் சுவிட்ச் கூற்று ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்ந்தெடுப்பு கூற்றுகளுக்கு ஒற்றை நிபந்தனை கூற்றத்தை பயன்படுத்தும். இங்கே ஒரு நிபந்தனையை மட்டும்தான் சுவிட்சில் வந்து நாம பயன்படுத்துகிறோம். அடுத்து இப்பல்ஸ் கூற்றுல கொடுக்கப்பட்ட நிபந்தனை கூற்றுகளின் நிகர்நிலையும் தர்க்க நிலையும் சோதிக்கும். சுவிட்ச் கூற்று நிகர்நிலை மட்டும்தான் வந்து சோதிக்கும். அதே மாதிரி இக்கூற்றுல முழு எண், எழுத்துரு, மிதப்புள்ளி எல்லா மதிப்புகளையுமே வந்து கொடுக்கலாம். சுவிட்ச் கூற்றை பொறுத்த வரைக்கும் முழு எண் தரவு வகையில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட நிபந்தனை சரி தவறு அப்படிங்கிறதுக்கு எல்ஸ் கூற்றை பயன்படுத்துகிறோம். இங்கே தவறாகும் பட்சத்தில் டிஃபால்ட் கூற்றை பயன்படுத்துகிறோம். மறந்துடாதீங்க மாணவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேறுபாடு கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. சுவிட்ச் கூற்றுங்கிறது ஒரு கிளைப்பிறப்பு கூற்று அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. இது கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் அதாவது கொடுக்கப்பட்ட தேர்வுகள் ஒன்றுக்கு கட்டுப்பாட்டை எடுத்து செல்லும் அப்படிங்கிற மீனிங் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்களே, பன்முறை செயல், அதான் நம்ம மடக்கு கூற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, ட்ரேஸ்ன்னு சொல்லி இதை நாம சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த லெசன் 6, 7, 8 எல்லாமே இந்த பன்முறை செயல் பற்றி நாம் சிம்பிளாக சொல்லியிருந்தோம். C++ல் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி, பன்முறை செயல் மடக்கு. பன்முறை செயல் அல்லது மடக்கு என்பது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகள் நிபந்தனை நிறைவேற்றும் வரை திரும்ப திரும்ப இயக்கப்படுவதை குறிக்கும். இந்த கூற்றுகளை பாய்வு கட்டுப்பாட்டு கூற்றுகள் எனவும் கூறலாம். பாய்வு கட்டுப்பாட்டு கூற்றுகளும் எதை சொல்லலாம்? இந்த மடக்கு கூற்றுகளை சொல்லலாம். இந்த மடக்கு கூற்றுகளுக்கு தான் பன்முறை கூற்று, பாய்வு கட்டுப்பாட்டு கூற்று அப்படின்னு இதற்கு பல பெயர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே மாணவர்களே, ஃபார், ஒயில், டு ஒயில் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஃபார் கூற்று, ஒயில், டு ஒயில் இந்த மூன்றுமே வந்து மடக்கு கூற்றுகள். சிம்பிளாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பன்முறை செயல் மடக்கு அப்படின்னாவே நிபந்தனை சரியாக இருக்க வரைக்கும் செயல்படுத்தப்படும். நிபந்தனை தவறாகும் போது இந்த மடக்குகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஓகே, அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஓகே மாணவர்களே, இந்த பன்முறை அதாவது பாய்வு கட்டுப்பாட்டு கூற்றுகள் பார்த்தீங்கன்னா எதற்காக பயன்படுகிறதுனா, நிரலின் நீளத்தை குறைக்கிறதுக்கும் நேரத்தை குறைக்கிறதுக்கு, அதே மாதிரி நிரலை இயக்கிறதுக்கு, குறைவான நினைவக இடத்தை எடுத்துக்கொள்வதற்காக இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 3 வகையான மடக்கு கூற்றுகள் இடம்பெற்றிருக்கிறது. ஃபார், ஒயில், டு ஒயில். இந்த இரண்டுமே ஃபாரும் ஒயிலும் நுழைவு சோதிப்பு மடக்கு, டு ஒயில் மற்றும் வெளியேறல் சோதிப்பு மடக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. சிம்பிளாக ஆரம்பிச்சுங்க. நிபந்தனை சரியாக இருக்க வரைக்கும் தான் இது வந்து செயல்படுத்தப்படும். ஒரு கட்டளை தொகுதியை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த மடக்கு கூற்றுகளை பயன்படுத்தலாம். ஓகே, அதாவது தொடர்ந்து செயல்படுத்தணும், நிபந்தனை சரியாக இருக்க வரைக்கும் செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த மடக்கு கூற்றுகளை பயன்படுத்தலாம். ஓகே, ஒருவேளை அதாவது நிபந்தனை தவறாகும் போது இந்த மடக்கு கூற்றுகள் வந்து முடிவுக்கு வந்துவிடும்.
பாருங்க, இந்த மடக்கு கூற்றினுடைய பகுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மடக்கு கூற்று 4 பகுதிகளை கொண்டுள்ளது. 1 தொடக்க மதிப்பிருத்தல், அடுத்தது சோதிப்பு அல்லது நிபந்தனை, புதுப்பித்தல் அல்லது மிகுத்தல், மடக்கின் உடற்பகுதி. இந்த 4 வகையான பகுதிகளை வந்து கொண்டது இந்த மடக்கு கூற்றுகள். ஓகே, இனிஷியலைசேஷன், டெஸ்ட் அல்லது கண்டிஷன், இன்கிரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட், அடுத்து பாடி ஆஃப் த லூப். ஓகே, தொடக்க மதிப்பிருத்தல் கோவைகள். ஃபர்ஸ்ட், நிரலின் கட்டுப்பாட்டு மடக்கின் நுழையும் முன் கட்டுப்பாட்டு மாறியில் தொடக்க மதிப்பிருத்தல் வேண்டும். பாருங்க, நிரலின் கட்டுப்பாட்டு மடக்கினுள் நுழையும் முன் கட்டுப்பாட்டு மாறிகள் தொடக்க மதிப்பிருத்தல் வேண்டும். ஆமா, ஒரு மடக்கில் நாம் ஒரு வேரியபிளை பயன்படுத்துகிறோம், நிபந்தனைக்கு பயன்படுத்துகிறோம், கட்டுப்பாட்டு மாறின்னு சொல்கிறோம் அப்படின்னா கட்டாயம் அந்த கட்டுப்பாட்டு மாறிக்கு என்ன பண்ணணும், நாம் இனிஷியல் வேல்யூ ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஒரு கட்டுப்பாட்டு மாறிக்கு தொடக்க மதிப்பிருத்தம் செயல்பாடு தொடக்க மதிப்பிருத்தல் கோவையின் கீழ் இடம்பெறும். கட்டுப்பாட்டு மாறியில் தொடக்க மதிப்பிருத்தல் மடக்கு செயல்பாடு முன்பாக ஒரு முறைதான் செயல்படுத்தப்படும். பாருங்க, தொடக்க மதிப்பிருத்தல் மடக்கு செயல்படும் முன்பாக ஒரே ஒரு முறைதான் செயல்படும். இந்த கட்டுப்பாட்டு மாறி தொடக்க மதிப்பிருத்தல் என்ன ஆகும், இதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை மட்டும்தான் அது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. பரிசோதிப்பு நிபந்தனை கோவை. நாம கொடுக்கக்கூடிய மதிப்பு, அந்த கட்டுப்பாட்டு மாறியில கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு நிபந்தனையோட பரிசோதிக்கப்படும். பரிசோதிக்கப்பட்டு அந்த நிபந்தனை சரியாக இருந்தால் அந்த மடக்கின் கீழ் இருக்கக்கூடிய அந்த மடக்கினுடைய உடற்பகுதி செயல்படுத்தப்படும். ஒருவேளை தவறாகும் பட்சத்தில் என்னாகும், அந்த மடக்கை விட்டு வெளியேறும். அதைத்தான் இங்க சொல்லியிருக்குது. பரிசோதிப்பு நிபந்தனை கோவையின் சோதிப்பு நிலையை அடிப்படையாக கொண்டு மடக்கினை நுழைவு சோதிப்பு மடக்கு மற்றும் வெளியேறல் சோதிப்பு மடக்கு என 2 வகையாக பிரிக்கலாம். மடக்கு என்ன பண்றாங்க, நுழைவு சோதிப்பு மடக்கு, வெளியேறல் சோதிப்பு மடக்குன்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கல அப்படின்னு சொல்லியிருக்குது. நுழைவு சோதிப்பு மடக்கில் நிபந்தனை கோவை மடக்கில் நுழையும் முன் சோதிக்கப்படுகிறது. அவ்வாறென்று வெளியேறல் சோதிப்பு மடக்கில் நிபந்தனை கோவை மடக்கினை விட்டு வெளியேறும் முன்பாக சோதிக்கப்படுகிறது. நுழைவு சோதிப்பு மடக்கில் நிபந்தனை வந்து அந்த மடக்கில் நுழையும் போதே வந்து பரிசோதிக்கப்படும். நிபந்தனை சரியா இருந்தால் தான் மடக்கில் இருக்கக்கூடிய உடற்பகுதி செயல்படுத்தப்படும், தவறாகும் பட்சத்தில் செயல்படுத்தாது. ஆனால் வெளியேறல் சோதிப்பு மடக்கில் மடக்கினுடைய முடிவில் தான் வந்து நிபந்தனையை பரிசோதிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, புதுப்பித்தல் மிகுத்தல் கோவை. ஆமா, இது மடக்கு கட்டுப்பாட்டு மாறியின் மதிப்பை மாற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த கூற்று மடக்கின் உடற்பகுதி செயல்பட்டு முடிந்தபின் மடக்கின் இறுதியில் செயல்படுத்தப்படுகிறது. இது வந்து மடக்கினுடைய இறுதியில தான் வந்து இது வந்து செயல்படுத்தப்படும். நாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு மாறி கொடுத்துருப்போம், தொடக்க மதிப்பு இருத்திருப்போம். அப்போ அந்த கட்டுப்பாட்டு மாறியினுடைய மதிப்பை வந்து நாம மாற்றி அமைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த மிகுப்பு குறைப்பு செயல்பாடுகள் கோவை. அடுத்து மடக்கினுடைய உடற்பகுதி. மடக்கினுடைய உடற்பகுதி என்பது மீண்டும் மீண்டும் நிறைவேற்றப்பட வேண்டிய கூற்று அல்லது கட்டளை தொகுதியை குறிக்கும். ஆமா, நிபந்தனை சரியாக இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மடக்கினுடைய உடற்பகுதி வந்து நிறைவேற்றப்படும். நுழைவு சோதிப்பு மடக்கில் முதலில் நிபந்தனை கோவை செயல்படுத்தப்பட்டு சுழியம் அல்லாத எண்ணாக இருப்பின் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும். இல்லையெனில் மடக்கு முடிவுக்கு வரும். வெளியேறல் சோதிப்பு மடக்கில் முதல் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்பட்டு பின் நிபந்தனை கோவை சரிபார்க்கப்படுகிறது. சோதிப்பு கோவை சரியெனில் மடக்கின் உடற்பகுதி திரும்ப நிறைவேற்றப்படும், இல்லையெனில் மடக்கு முடிவுக்கு வரும். அதாவது நுழைவு சோதிப்பு மடக்கில் நிபந்தனை சரியா இருந்தா மடக்கினோட உடற்பகுதி செயல்படுத்தப்படும், தவறா இருந்தா மடக்கு வந்து முடிவுக்கு வந்துடும். வெளியேறல் சோதிப்பு மடக்குல நிபந்தனை என்னவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரன் ஆயிரும், ஆன்சர் சொல்லிடு. அதுக்கு பிறகு நிபந்தனையை சோதிச்சுட்டு நிபந்தனை தவறாகும் போது அந்த மடக்கு வந்து முடிவுக்கு வந்துடும். ஓகே, இதை பத்தி தான் நம்ம இனி பார்க்க போறோம். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்ததே பார் மடக்கு. பார் மடக்கு ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கு மற்றும் எளிய மடக்காகும். இது கூற்றுகளை மீண்டும் இயக்கும். பார் மடக்கு 3 கூற்றுகளை கொண்டிருக்கும். பார்த்தீங்கன்னா பார் மடக்கில் 3 கூற்றுகள் இருக்கும். ஒன்று தொடக்க மதிப்பிருத்தல், சோதிப்பு அல்லது நிபந்தனைன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகுப்பு அல்லது குறைப்பு கோவை, அப்டேட் எக்ஸ்பிரஷன். ஓகே, இது எல்லாமே வந்து செமிகோலனால பிரிக்கப்பட்டிருக்கணும், அரைப்புள்ளியால் வந்து பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. பார் மடக்குங்கிறது ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கு. இது 3 பகுதிகளை கொண்டது. தொடக்க மதிப்பிருத்தல், நிபந்தனை, மிகுப்பு குறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்கிறது கீவேர்டு, தொடக்க மதிப்பிருத்தல் கொடுக்குறோம், செமிகோலன், சோதிப்பு அல்லது நிபந்தனை கொடுக்குறோம், செமிகோலன், மிகுப்பு கோவையை கொடுக்குறோம். இங்கெல்லாம் மறுபடியும் செமிகோலன் கொடுத்துடக்கூடாது. கொடுத்து அந்த மடக்கு வந்து எதையுமே செயல்படுத்தாது. அதுக்கு பிறகு நிரல் கூற்று 1, 2 கொடுத்துருக்குறோம், நிரல் கூற்று எக்ஸ கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ இங்க என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து நாம தொடக்க மதிப்பிருத்தல் கொடுப்போம், தொடக்க மதிப்பு கொடுப்போம், அது நிபந்தனை பரிசோதிக்கும். நிபந்தனை சரியினாத்தான் இந்த நிரல் கூற்று 1, 2ல இயக்கப்படும். நிபந்தனை தவறாகும் போது அந்த மடக்கு முடிவுக்கு வந்துடும். அப்ப நிபந்தனை சரியா இருந்தால் அதை செயல்படுத்திட்டு திரும்ப வந்து மிகுப்பு கோவைகள் இயக்கப்பட்டு
இந்த கட்டுப்பாட்டு மாறியினுடைய மதிப்பு வந்து அப்டேட் செய்யப்படும். ஓகே, அது உங்களுக்கு நிரல் பகுதி வரும்போது நான் எப்படி அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு நான் அதைய தெளிவா விளக்குறேன். இங்கேயே ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க மாணவர்களே, வாங்க பார்க்கலாம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இன்ட் ஐன்னு ஒரு வேரியபிள் சொல்லிக்கிறாங்க. ஃபார் லூப்ல i ஈக்குவல் டு 0ன்னு தொடக்க மதிப்பிறுத்தல் சொல்றாங்க. இங்க ஐக்கு வந்து தொடக்க மதிப்பு கொடுக்கல. ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஃபார் மடக்குல தொடக்க மதிப்பிறுத்தல் கொடுக்குறாங்க. இனிஷியலைசேஷன் ஐக்கு 0ங்கிற மதிப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு நிபந்தனை பரிசோதிக்கிறாங்க. i லெஸ் தேன் 10ங்கிறாங்க. 10 விட 0 குறைவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப குறைவா இருந்தால் இந்த சிஅவுட்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு ஐயை பிரிண்ட் பண்ணு 0ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கு பிறகு பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணு, இன்கிரிமெண்ட் நடக்கும். i பிளஸ் பிளஸ்னா i ஈக்குவல் டு i பிளஸ் 1ன்னு அர்த்தம். அதாவது இந்த ஐயினுடைய மதிப்பு 1 மிகுக்கப்படும் அர்த்தம். கட்டுப்பாட்டு மாறி இது ஐ. அதாவது நிபந்தனைக்கு எந்த மாறி பயன்படுத்துறோமோ அந்த மாறிக்கு பேரு கட்டுப்பாட்டு மாறி. இப்ப கட்டுப்பாட்டு மாறியினுடைய மதிப்பு 0வா இருக்குது. இப்ப i பிளஸ் பிளஸ்னா i ஈக்குவல் டு i பிளஸ் 1, அதாவது 0 பிளஸ் 1ன்னு ஆகும். அப்ப ஐயினுடைய மதிப்பு 0ல இருந்து என்ன ஆயிரும், 1ன்னு சொல்லி அப்டேட் ஆகும். அதுக்கடுத்து நிபந்தனை பரிசோதிக்குது. 1 லெஸ் தேன் 10 நிபந்தனை சரினா இந்த சிஅவுட்ல இருக்கிறது ரன் ஆகும். அதுக்கு பிறகு இன்கிரிமெண்ட் நடக்கும். 1ஆ இருக்கக்கூடிய ஐ 2ன்னு மாறும். 2 லெஸ் தேன் 10 கண்டிஷன் சரி. சரினா என்ன ஆகும், இந்த சிஅவுட்ல இருக்கக்கூடிய கூற்று ரன் ஆகும். அதுக்கடுத்து இன்கிரிமெண்ட் நடக்குது. இப்ப ஐயினுடைய மதிப்பு 3ன்னு ஆகும். இப்படியே ஐயினுடைய மதிப்பு 9 லெஸ் தேன் 10 வரைக்கும் நிபந்தனை சரியாக இருக்கும். அப்போ 9 லெஸ் தேன் 10 வரைக்கும் நிபந்தனை சரியா இருக்கும்போது என்னாகும், இந்த சிஅவுட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஐயினுடைய மதிப்பு மறுபடியும் மிகுக்கப்பட்டு 10 லெஸ் தேன் 10ன்னு வரும்போது நிபந்தனை தவறாகும். தவறாகும் பட்சத்தில் இந்த மடக்கு என்ன ஆகும், முடிவுக்கு வந்துடும். ஓகே மாணவர்களே, இப்படித்தான் வந்து உங்களுக்கு ஃபார் லூப் வந்து இயக்கப்படும். சரி, இந்த நிரல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, உங்களுக்கு தெளிவா படம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோ சார்ட்லையும் இதையெல்லாம் விளக்கி இருக்கிறாங்க. ஓகே, தொடக்க மதிப்பு கொடுக்குறோம், நிபந்தனை பரிசோதிக்கப்படுகிறது. நிபந்தனை சரினா மடக்கினுடைய உடற்பகுதி நிறைவேற்றப்பட்டு மிகுப்பு கூற்று நிறைவேற்றப்பட்டு மறுபடியும் சோதிப்புக்கு வரும். தவறாகும் பட்சத்துல தான் பார் மடக்குலேருந்தே வெளியேறிடும். ஓகே, அதில் தான் இந்த படத்தை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, தொடக்க மதிப்பு கொடுக்குறோம், சோதிப்பு. அடுத்தது என்ன ஆகு, இந்த பாடி ஆஃப் த லூப், இது பாடி ஆஃப் த லூப், இது எங்கும். அதுக்கு பிறகு இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஓகே, இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கணும். இதை தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரி, இந்த நான் மறுபடியும் உங்களுக்கு நான் இதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் வாங்க மாணவர்களே. இந்த நிரல் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இப்போ ஐனுடைய மதிப்பு 0ன்னு சொல்லி தொடக்க மதிப்பு கொடுத்துருக்குறோம். இப்போ 0 லெஸ் தேன் 10ன்னு பார்க்குது. நிபந்தனை சரி. சரின்னு ஒன்று இந்த சிஅவுட் த பாடி ஆஃப் த மடக்கு லூப்பு. ஓகே, மடக்கினுடைய உடற்பகுதின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த சிஅவுட் ரன் ஆகும். இந்த சிஅவுட்ல என்ன எழுதிக்கிறோம்னா வேல்யூ ஆஃப் ஐன்னு சொல்லி எழுதிக்கிறோம் கோலன் வச்சு. அது வரைக்கும் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு ஐங்கிற வேரியபிள் பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். ஐங்கிற வேரியபிள் பிரிண்ட் பண்ண சொன்னோம்னா ஐங்கிற வேரியபிள் என்ன மதிப்பு தொடக்க மதிப்பாக கொடுத்துக்கிறோம்னா 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். ஓகே, அதுக்கு பிறகு இன்க்ரிமெண்ட் நடக்கும். அப்போ i பிளஸ் பிளஸ்ங்கிற i பிளஸ் பிளஸ்னா i ஈக்குவல் டு i பிளஸ் 1ன்னு அர்த்தம். அப்போ ஐனுடைய மதிப்பு 0வா இருக்கிறது இப்போ என்னன்னு ஆகும், 1ன்னு மாறும். இப்போ ஐனுடைய மதிப்பு 1 லெஸ் தேன் 10 நிபந்தனை சரி. சரினா வேல்யூ ஆஃப் ஐ அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ ஐயில் என்ன ஆகும், 0 வந்த ஐ என்ன ஆயிடுச்சு, இப்போ 1ன்னு ஆயிடுச்சு. இப்போ 1ன்னு பிரிண்ட் ஆகும். அப்படியே ஐ மதிப்பு இன்க்ரிமெண்ட் ஆயாயே அப்படியே செக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஐனுடைய மதிப்பு இந்த இடத்துல 9ன்னு வரும். 9 லெஸ் தேன் 10ங்கிற போது கண்டிஷன் ட்ரூ. ஓகே, அப்போ 9ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். ஐயில் 9ன்னு இருந்தால் 9ன்னு பிரிண்ட் பண்ணிடும். திரும்ப இன்க்ரிமெண்ட் நடக்கும். 10ன்னு ஆகும் ஐனுடைய மதிப்பு. அப்போ 10 லெஸ் தேன் 10ங்கிற போது நிபந்தனை தப்பு. தவறுன்னு ஆகும்போது இந்த மடக்கு வந்து எதையும் செயல்படுத்தாது, முடிவுக்கு வந்துடும். ஒருவேளை இங்கே ஈக்குவல் டு கொடுக்குறோம் பாருங்க, இதில் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்குது. அதாவது ஈக்குவல் டு போட்டால் என்ன அர்த்தம், ஐயினுடைய மதிப்பு 10க்கு குறைவாகவும் இருக்கலாம், 10க்கு சமமாகவும் இருக்கலாம்னு அர்த்தம். போன இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே ஈக்குவல் டு இல்லாமல் போட்டதுனால 9 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. அப்போ இந்த நிரல் பொறுத்த வரைக்கும் ஐயினுடைய மதிப்பு 11ன்னு வந்தால் தான் ஃபால்ஸ் ஆகும். இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டான். ஓகே, ஈக்குவல் டு போடல அப்படின்னா 9 வரைக்கும் தான் நிபந்தனை சரி. 10ன்னு வரும்போது நிபந்தனை ஃபால்ஸ் ஆகி இந்த மடக்கு வந்து முடிவுக்கு வந்துடும். ஓகே மாணவர்களே, எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா?
சரி, இந்த நிரல் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க. இந்த நிரல்ல இருந்தாலாம் உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப்ல ஒரு நிபந்தனை குடுத்துட்டு, இந்த மடக்கு எத்தனை முறை இயங்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த மடக்கு எத்தனை முறை இயங்கி இருக்குது? 10 முறை இயங்கி இருக்குது. எப்படி 10 முறை? 0லிருந்து 9 வரை மொத்தம் 10 முறை இயங்கி இருக்குது. இந்த தொடக்க மதிப்பு மட்டும் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஒருவேளை நீங்க பாருங்க, நான் தொடக்க மதிப்பு 1ன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த மடக்கு எத்தனை முறை இயங்கும்னா நம்ம என்னதான் எழுதணும்? 9 முறை தான் இயங்கும்னு எழுதணும். 1லிருந்து 9 வரைக்கும் தான் நிபந்தனை சரி. அப்ப 10ன்னு வரும்போது நிபந்தனை ஃபால்ஸ் ஆகும். அப்ப தப்பு. ஓகே மாணவர்களே, இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரி சரி வாங்க மாணவர்களே, நம்ம அடுத்த நிரல் பகுதிக்கு போலாம். பாருமடக்கை கொண்டு 1 முதல் 10 வரையுள்ள எண்களின் தொடர் கூட்டலை வெளியிடும் நிரல். ஆமா, அதாவது 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கூட்டி ஆன்சரா நம்மளுக்கு சொல்லணும். அதற்குண்டான நிரல் பகுதி இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, int i, sum equal to 0. i ஒரு வேரியபிள், sumன்னு ஒரு வேரியபிள். sumக்கு தொடக்க மதிப்பு இங்கேயே கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு iல 1ங்கிற வேல்யூ அசைன் பண்றோம். i less than equal to 10, i plus plus அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ இந்த மடக்கு எத்தனை முறை இயங்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? i மதிப்பு 1, 1 less than equal to 10. அப்போ ஐனுடைய மதிப்பு 10 இருக்க வரைக்கும் நிபந்தனை சரிதான். அப்போ 10 முறை இந்த மடக்கு வந்து இயக்கப்படும். ஓகே, இங்க 0 இருந்தா 11 முறை இயக்கப்படும். இங்க 1 நிற்கிறதுனால 10 முறை இந்த மடக்கு வந்து இயக்கப்படும். ஓகே, அப்போ ஐனுடைய மதிப்பு 1 less than equal to 10 நிபந்தனை சரினா என்ன வேண்டும்? sum equal to sum plus i அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த செயல்பாடு 10 முறை நடக்கும். sum equal to sum plus iங்கிற செயல்பாடு எத்தனை முறை நடக்கும்? 10 முறை நடக்கும். இப்போ சம்மில் 0, அதாவது பாருங்க, நிபந்தனை சரி. 1 less than equal to 10 நிபந்தனை சரி. சரின்னு ஒன்று sum equal to sum plus i. சம்மில் ஏற்கனவே 0 இருக்குது. 0 plus iல என்ன மதிப்பு இருக்குது? 1ன்னு இருக்குது. 0 plus 1 1. 1ங்கிற மதிப்பு எங்கே அசைன் ஆயிரும்? சம்மில் அசைன் ஆயிரும். இப்போ 0 இருக்கிற சம் இப்போ என்னன்னு ஆயிடுச்சு? 1ன்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இன்க்ரிமெண்ட் நடக்குது. ஐனுடைய மதிப்பு 2. 2 less than 10 நிபந்தனை சரி. சரினா இந்த கூற்று இயக்கப்படும். sum equal to sum plus i. ஏற்கனவே சம்மில் என்ன மதிப்பு இருக்குது? 1. அடுத்து ஐல இப்போ என்ன மதிப்பு இருக்குது? 2. இப்போ 1 plus 2 3. 3ங்கிறது சம்மில் அசைன் ஆயிருக்கும். அதுக்கு பிறகு இன்க்ரிமெண்ட் நடக்குது. இன்க்ரிமெண்ட் நடந்து ஐனுடைய மதிப்பு 3. ஓகே, இப்போ 3 less than 10 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னு அடுத்து இங்கே ஒரு sum equal to sum plus i. அப்போ சம்மில் 3, ஐலையும் 3. இப்போ 3 plus 3 6. ஓகே, இப்படியே எது வரைக்கும் செயல்படும்? ஐயினுடைய மதிப்பு 10க்கு ஈக்குவலாக வர வரைக்கும் இந்த மடக்கு சரியாக இருக்கும். நிபந்தனை சரியாக இருக்கும், செயல்படுத்தும். ஐனுடைய மதிப்பு 11ன்னு வரும்போது தான் இந்த கூற்று இயக்கப்படாம இந்த Coutல சம்மில் என்ன மதிப்பு அசைன் ஆயிருந்துச்சோ அந்த மதிப்பு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போ 1 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டும் போது நம்மளுக்கு என்ன வெளியீடு கிடைக்கும்? 55ங்கிற வெளியீடு கிடைக்கும். ஓகே மாணவர்களே, சரி, இந்த நிரல் எப்படி இயங்குது அப்படிங்கிறதை நாம பார்க்கலாம். அதே சேம் ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு எப்படி இயங்குதுன்னு சொன்னேன், இதில் எப்படி வெளியீடு வருதுங்கிறது உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா மாணவர்களே? ஐ சம் 2 வேரியபிள் சொல்லிட்டு சம்முக்கு மட்டும் தொடக்க மதிப்பு கொடுத்துட்டோம். இந்த மடக்கு 1 ஐ மதிப்பு 1ன்னு சொல்லிட்டா அப்போ 1லிருந்து 10 வரைக்கும் சரியாக இருக்கும். அதாவது ஈக்குவல் டு போடலைன்னா 9 வரைக்கும் தான் நிபந்தனை சரி. ஈக்குவல் டு போட்டதுனால 10 வரைக்கும் சரியாக இருக்கும். 10 முறை இந்த கூற்றை செயல்படுத்தும். sum equal to sum plus iங்கிற கூற்று வந்து செயல்படுத்தப்பட்டே இருக்கும். 11ன்னு ஆகும்போது இந்த மடக்கு முடிவுக்கு வந்து என்ன ஆயிரும்? இந்த பாடி ஆஃப் த லூப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த Cout ரன் ஆகும். இந்த Coutல என்ன எழுதிக்கிறோம்? சம்மை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். அப்போ சம்மில் என்ன மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பு 55ங்கிறது உங்களுக்கு ஆன்சரா கொடுக்கப்படும். ஓகே மாணவர்களே, சரி, வாங்க நாம அடுத்த நிரலுக்கு போகலாம். பாருங்க, இதுல யூசிங் நேம் ஸ்பேஸ் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. int ijன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட தொடக்க மதிப்பிருத்தல் இருக்குது. இங்கே i equal to 0, j equal to 10. அடுத்தது i less than j,
அடுத்தது i ++ j-, மிகுப்பு குறைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தொடக்க மதிப்பிருத்தலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி கூற்றுகள் கொடுக்கலாம். தொடக்க மதிப்பிருத்தல் கூற்றுகள் ஒன்றுக்கு மேற்பட்டது கொடுத்தீங்கன்னா நம்ம கமா கொடுத்து அறிவிச்சுக்கலாம். நிபந்தனையை கொடுக்கும்போது மட்டும் செமிகோலன்ல முடிக்கணும். அதே மாதிரி இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கமா கொடுத்து அறிவிச்சுக்கலாம். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே. இதில் பார் மடக்கினுடைய மாறுபட்ட வடிவங்கள்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்குறாங்க. பார் கூற்று C++ மொழி ஒரு முக்கிய மடக்கு கூற்றாகும். ஏனெனில் இதனை வேறுபட்ட பல வடிவங்களில் பயன்படுத்தலாம். இவ்வகை வடிவங்கள் நெகிழ்வு மற்றும் பொருந்தும் தன்மை மடக்கிற்கு வழங்குகிறது. பார் மடக்கின் பல்வேறு வடிவங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார் மடக்கில் தொடக்க மதிப்பிருத்தல் மற்றும் மிகுப்புக்கோவையை அறிவிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகளை பயன்படுத்தலாம். பாருங்க, தொடக்க மதிப்பிருத்தல் மிகுப்புக்கோவையெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டது கொடுக்கலாம். தொடக்க மதிப்பிருத்தல் மற்றும் மிகுப்புக்கோவைகளை ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகளை கொண்டு நிறைவேற்றும் போது அவை காற்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி பிரிச்சிருக்கோனுங்கிற காற்புள்ளியால் பிரிச்சிருக்கோன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதான் அந்த நிரல் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே காற்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சிஅவுட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ஜேவையும் சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிரல் என்ன பண்ணுன்னா ஐனுடைய மதிப்பு 0, ஜேனுடைய மதிப்பு 10. இப்போ ஐனுடைய மதிப்பு தொடக்க மதிப்பு 0, ஜேனுடைய தொடக்க மதிப்பு 10. இப்போ 0 < 10, 10 விட 0 குறைவுங்கிற நிபந்தனை சரி. சரினா இந்த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயை பிரிண்ட் பண்ணு. இந்த வேல்யூ ஆஃப் ஜே இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜே பிரிண்ட் பண்ணு. பையில் என்ன மதிப்பு இருக்கும், 0. ஜேல என்ன மதிப்பு இருக்கும், 10. அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஓகே, அதுக்கு பிறகு ஐனுடைய மதிப்பு இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஜேனுடைய மதிப்பு டிக்ரிமெண்ட் ஆகுது. இப்போ 0ங்கிறதுல இருக்கிற ஐ 1ன்னு மாறும், 10ன்னு இருக்கிற ஜே 9ன்னு மாறும். ஜே மைனஸ்னா ஜே ஈக்குவல் டு ஜே -1. அப்போ 10 - 1, அப்போ 9ங்கிறத ஜேல அசைன் ஆகும். இப்போ ஐனுடைய மதிப்பு இன்க்ரிமெண்ட்ல இருக்குது, ஜேனுடைய மதிப்பு டிக்ரிமெண்ட்ல இருக்குது. இப்படியே வந்து ஐனுடைய மதிப்பு இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜேனுடைய மதிப்பு டிக்ரிமெண்ட் ஆகும் வரும். ஐனுடைய மதிப்பு 0, 10ன்னு ஃபர்ஸ்ட்ல இருக்குது ஜேனுடைய மதிப்பு. அதுக்கு அடுத்தது 1 9 ஆகும். அதுக்கு அடுத்தது 2 8 ஆகும். அதுக்கு அடுத்தது 3 7 ஆகும். அதுக்கு அடுத்தது 4 6 ஆகும். அதுக்கு அடுத்தது 5 5 ஆகும். ஐனுடைய மதிப்பு 5 ஆகும், ஜேனுடைய மதிப்பு 5 ஆகும். அப்படி வரும்போது நிபந்தனை பால்ஸ் ஆகி இந்த சிஅவுட் ரன் ஆகாது. அது வரைக்கும் என்ன ஆகும், இந்த நிபந்தனை சரியாக இயக்கப்படும். ஓகே மாணவர்களே, இப்படித்தான் வந்து என்னது ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகளை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதை நாம் இயக்கி பார்க்கலாம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இது சேம் நிரல் தான், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா மாணவர்களே? ஓகே, ஐனுடைய மதிப்பு 0, ஜேனுடைய மதிப்பு 10, ஐ < ஜே, கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னா ஐயில் இருக்கிற மதிப்பை பிரிண்ட் பண்ணிடு, ஜேல இருக்கிற மதிப்பை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஐனுடைய மதிப்பு 0, ஜேனுடைய மதிப்பு 10. ஓகே மாணவர்களே, ஐனுடைய மதிப்பு 0, ஜேன் மதிப்பு 10. நிபந்தனை சரின்னு பிரிண்ட் பண்ணிடு. அடுத்தது ஜே இன்க்ரிமெண்ட், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஜே டிக்ரிமெண்ட் ஆகுது. அப்போ ஐ வந்து 0 இருக்கிறது 1ன்னு மாறும், ஜே வந்து 10ன்னு இருக்கிறது 9ன்னு ஆகும். அப்போ 1 < 9 நிபந்தனை சரி. சரினா இப்போ ஐயில் வந்து 1ன்னு இருக்கும், ஜேல வந்து 9ன்னு இருக்கும். திரும்ப இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடக்குது. ஐ வந்து 2ன்னு ஆகும், ஜே வந்து 8ன்னு ஆகும். ஐ 2, ஜே 8. அடுத்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடக்குது. ஐ வந்து 3ன்னு ஆகும், ஜே 7ன்னு ஆகுது. மறுபடியும் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடக்குது. ஐ வந்து 4ன்னு ஆகும், ஜே வந்து 6ன்னு ஆகும். ஓகே, ஐ 4, ஜே 6 நிபந்தனை சரி. அதுக்கு அடுத்தது ஐ 5, ஜே 6. சரி, ஜே 5, ஐ 5, ஜே 5. அப்போ நிபந்தனை தவறு. தவறாகும் போது என்ன ஆகும், இந்த மடக்கு வந்து முடிவுக்கு வந்துடும். இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து இயக்காது. ஒருவேளை இங்கே ஈக்குவல் டு கொடுத்து பார்க்கலாம். ஈக்குவல் டு கொடுத்து என்ன ஆகுது, ஜேவை விட ஐ வந்து குறைவாக இருக்கலாம், சமமாக இருக்கலாம்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 5ங்கிறது பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நாம் இந்த ஜே ஈக்குவல் டு எடுத்து விட்டோம்னா என்னது, 5ங்கிறது நம்மளுக்கு வெளியீடாக கொடுக்காது. ஜே மதிப்பு 5ம் அடுத்தது ஐ மதிப்பு 5ங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக சொல்லாது. ஓகே, ஜே மதிப்பு என்னது, ஐ மதிப்பு 4, ஜே மதிப்பு 6 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். 5ன்னு வரும்போது நிபந்தனை
பால் சாயிறு. ஓகே மாணவர்களே, இப்படித்தான் வந்து இது வந்து செயல்படுத்தப்படுகிறது. இதுல வந்து பின்னொட்டு முன்னொட்டு செயற்குறிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நம்ம போன பாடத்திலேயே இதை பற்றியெல்லாம் சென்ற பாடத்திலேயே நம்ம பார்த்தோம். ஓகே, நாம முன்னொட்டு பின்னொட்டு செயற்குறிகளை பற்றி பார்த்தோம். மிகுப்பு குறைப்பு செயற்குறிகள் பாருங்க. பொதுவாக மிகுப்பு கோவை மிகுப்பு பிளஸ் பிளஸ் குறைப்பு மைனஸ் மைனஸ் செயற்குறியை கொண்டிருக்கும். மிகுப்பு கோவை தனியாக பயன்படுத்தப்படுவது முன்னொட்டு மிகுப்பு அல்லது குறைப்பு செயற்குறியை விட பின்னொட்டை அதிகம் பொருத்தமானதாக அமையும். முன்னொட்டு செயற்குறி பின்னொட்டு செயற்குறியை விட விரைவாக இயக்கப்படுவதும் இம்முறையை விரும்ப காரணமாகும். ஆமா, பின்னொட்டை விட முன்னொட்டு வந்து விரைவாக வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது விருப்ப கோவைகள் கொடுத்திருக்கிறாங்க. பொதுவாக பார்மடக்கில் 3 பகுதிகள் உள்ளது. அவை தொடக்க மதிப்பு, நிபந்தனை கோவை மற்றும் மிகுப்பு கோவை. இந்த 3 கோவைகளும் ஓர் மடக்கில் விருப்ப கோவையாகவும் பயன்படுத்தலாம். ஓகே, பார்மடக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு விருப்ப கோவையாக கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு இதை சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய 2வது பகுதியை வந்து நாம் இத்துடன் முடித்துக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.